राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम। श्री राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। जय बोलो भाग्या नगर की जय। भाग्या नगरम हैदराबाद समर्थ ராமதாசருடைய இந்த பஞ்சாயத்தனத்துல ஒருத்தர் கேசவ சுவாமி, அவருடைய சமாதி இருக்கிறது இந்த பாக்யா நகரத்துல தான். இன்னைக்கு அங்கிருந்து தான் சமர்த்த ராமதாசருடைய அழகான வைபவம். சமர்த்த அந்த வார்த்தையே ரொம்ப அழகு, ரொம்ப அவன் சமர்த்தன். நம்ம சமத்து அப்படின்னா ரொம்ப சமத்தா இருக்கவன், அதாவது ரொம்ப நல்லவனா இருக்கவன் சமத்து அப்படின்றோம். ஆக்சுவலா சமர்த் அப்படின்னா சாமர்த்தியம் மிகுந்தவன் அர்த்தம். சரியா சொன்னா ஸ்மார்ட், நல்ல சாமர்த்தியம். உலகத்துல யாருக்கு சாமர்த்தியம் ஜாஸ்தி அப்படின்னா கிருஷ்ணனுக்கு தான். இப்போ கூட ஒரு குழந்தைய கேட்டவன் பேர் என்னடான்னா சமர்த் அப்படின்னா என்னடா அர்த்தம் அப்படின்னா கிருஷ்ணா அப்படின்னா யோசிக்கவே இல்லை. சமர்த்த அப்படின்னாலே நமக்கு சமர்த்த ராமதாசன் ஞாபகம் வரும். ஆனால் சமர்த் அப்படின்னா கிருஷ்ணா. நிஜமாவே அந்த சாமர்த்தியம் அப்படின்றது கிருஷ்ணனுடைய ஸ்வபாவம். எந்த இடமா இருந்தாலும், எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவன் தன்னுடைய சாமர்த்தியத்தில் ரொம்ப அழகா அதை ஜெயிச்சு காட்டுவான். சமர்த்த ராமதாசரும் அப்படிதான். அந்த ஒரு சாமர்த்தியம் அவசியம் வாழ்க்கையில. எல்லா விஷயத்திலையும் எல்லா இடத்திலேயும் நமக்கு சாமர்த்தியம் அவசியம். சர்வைவல் தெரியணும். ஏமாத்துறவர்கள் கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்க நாம தெரியும். நாம நல்லா இருக்கோம், நாம ஒழுங்கா இருக்கோம், யாரும் நம்மளை ஏமாத்தக்கூடாது அப்படிலாம் நீங்க கற்பனை பண்ணிட்டா கஷ்டம். ஒன்றும் வேண்டாம். யுதிஷ்டனை விட நம்ம யாரும் நல்லவனே கிடையாது, அவ்வளவு நல்லவர். ஆனா வளைச்சு வளைச்சு எல்லா விதத்திலையும் அவரை ஏமாத்தினார்கள். ஸோ அந்த ஸ்மார்ட்னஸ் இருந்தே ஆகணும். அதை கண்ணனை ஏமாற்றவே முடியாது கிருஷ்ணனை. ஏன்னு கேட்டால் அவ்வளோ ஸ்மார்ட்னஸ் சுவாமிக்கு உண்டு. அதனால யாராவது கன்னிங்னஸோட இருக்கான்னா அவர்களுடைய கன்னிங்னஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிற அந்த தந்திரம் நமக்கும் தெரியணும். அவளை யாரும் ஏமாற்ற வேண்டாம். ஆனால் நம்மளை யாராவது ஏமாத்துறார்கள் அப்படின்னா நம்மளை காப்பாற்றிக்கக்கூடிய ஒரு தந்திரம் நமக்கு தெரியணும். கிருஷ்ணலீலா நிறைய பார்த்தேன்னா இந்த தந்திரத்தை பகவான் ரொம்ப அழகா யூஸ் பண்ணுவான். பூத்தனா வரும்பொழுது தூங்குற மாதிரி பாவம் பண்றது, பூத்தனா தன்னை எடுக்கும் பொழுது ஒன்றும் தெரியாத குழந்தையா நடிக்கிறது, இதெல்லாமே ஒரு அழகான சாமர்த்தியம் கண்ணனுக்கு. அந்த சாமர்த்தியம் தான் அவனுடைய பலம். நம்ம சனாதன தர்மத்தில் இந்த சாமர்த்தியத்தை ரொம்ப அழகா பெரியவர்கள் கொண்டாடுறோம். இந்த சாமர்த்தியம் நிறைய நீங்க பாகவதம், ராமாயணம் எல்லாத்துலேயும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல சாமர்த்தியம் உண்டு. லக்ஷ்மணனுக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு. அதனால தான் தனி ஒருவனா ராமனுக்கும் சீதைக்கும் கைங்கரியம் பண்றதுக்கு 14 வருஷம் தைரியமா காட்டுக்கு போக முடியறது. அது ரொம்ப கஷ்டம். அந்த சாமர்த்தியம் வேணும். அதனால ஒவ்வொரு நாளுமே பகவானே நீ ஆசைப்படுற சாமர்த்தியம் எனக்கு வரணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கோங்க. ஏன்னா இது வேணும் அது வேணும் நிறைய பிரார்த்தனை பண்ணிக்கள். சாமர்த்தியம் வந்தாச்சுனாலே வாழ்க்கையை ஜெயிச்சுடலாம். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் பார்த்தோம்னா அவெல்லாம் ரொம்ப சாமர்த்தியசாலின்னு அப்படின்னு சொன்னால் அவளை ஏமாத்துறவர்கள் சுயநலக்காரர்கள் அப்படி அர்த்தமாயிடுது. சாமர்த்தியம்ன்றது அழகாக தன்னையும் காப்பாத்திண்டு தன்னை சுற்றி இருக்கிறவாளையும் காப்பாத்திண்டு ரொம்ப அழகா வாழ்க்கையை வாழறது
சாமர்த்தியம், ஸ்மார்ட்னஸ். சமர்த்த ராமதாசர் எப்படி அவருடைய சின்ன வயசுலேயே அவ அப்பாவும் மற்றவர்களும் பேசுறதை கேட்டு அழகா ஒரு ரூம் மாதிரி கட்டி ஏற்பாடு பண்ணார் அப்படின்னு நேத்தி பார்த்தோம். ஒரு சந்தர்ப்பத்தில் சமர்த்த ராமதாசர் சதாரால இருந்தார். அப்ப சத்ரபதி சிவாஜி சதாராவுக்கு வரான். சமர்த்த ராமதாசரை பார்க்கணும், அவரோட இருக்கணும். இப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ சத்ரபதி சிவாஜி குருநாதரோட இருந்து அவனுடைய நேரத்தை அழகா உபயோகப்படுத்தி கொள்வான். ஏன்னா அவரோட இருந்தால் அந்த ஒரு சத்சங்கம், நிறைய விஷயங்கள் சொல்லுவார், மனசில் இருக்கக்கூடிய நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். அப்புறம் அவரிடத்துல பல சந்தேகங்கள் கேட்பான். அவர் உட்காந்து பூஜை பண்ணும் பொழுது ஓரத்தில் உட்காந்து தியானம் பண்ணுவான், அவரோட உட்காந்து நாமஜபம் பண்ணுவான். சமர்த்த ராமதாசர் எங்கேயாவது குகையிலையோ மலையிலையோ உட்காந்து தியானம் பண்ணுறாருன்னா இவரும் அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு தியானம் பண்ணுவான். ஏன்னா அந்த டைமில் அவனுக்கு தியானம் ரொம்ப இன்னும் சுலபமாக சித்திக்கும். அவன் நிஜமாவே சமர்த்த ராமதாசர்லாம் எப்படி ஆஞ்சநேயருடைய அம்சமோ அந்த மாதிரி சத்ரபதி சிவாஜி சிவபெருமானுடைய அம்சம். அப்படின்னா சிவ்ஜி அப்படின்னு அவனுக்கு பெயர். அதனால அவனு ஒரு ராஜ ரிஷி, ஜனக மகாராஜா மாதிரி, குலசேகர ஆழ்வார் மாதிரி. அதனால அவனுக்கு இந்த தியானம், நாம ஜபம், பூஜை இது எல்லாம் வரும். அதே சந்தர்ப்பத்தில் யுத்தம், இந்த கொரில்லா யுத்தம், ஒரு பெரிய ஒரு வீரதீர சூரம் எல்லாம் சர்வசாதாரணமாக சத்ரபதி சிவாஜிக்கு வரும். அதனால நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அழகாக அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கார் அப்படின்னா, இல்லாட்டி அவர் எங்கே இருக்காரோ அந்த இடத்துக்கு போய் சத்ரபதி சிவாஜி அந்தந்த தன்னுடைய பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணிக்கிறது. சத்சங்கம் எதுக்கு அப்படின்னா நம்மளை ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், நாம் கேள்விப்படுற விஷயங்கள், நம்ம மனசில் நாம போட்டு உழப்பிக்கிற விஷயங்கள், இதில் என்ன ஆகிறது அப்படின்னா நாம் நம்முடைய மனோபலத்தை அப்படி கொஞ்சம் குறைய விட்டுடுவோம். அந்த மனசினுடைய அந்த ஸ்டபர்னஸ், அந்த ஸ்ட்ரென்த்து குறைய ஆரம்பிக்கும். அந்த மனசு அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னைக்கு கூட ரொம்ப அழகாக ஒரு ரீல் பார்த்தேன். ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் சொல்லிட்டு இருந்தா, சம்டைம்ஸ் சில பேர் நம்மளை டாக்ஸிக் பீப்புள், அவள் அப்படி தான் சொல்லுவாள், டாக்ஸிக் பீப்புள் அவள் இல்ட்ரீட் பண்ணுவா, இன்சல்ட் பண்ணுவா, ஹியூமிலியேட் பண்ணுவா, உங்களை 10 பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்துவா, உங்களை மட்டம் தட்டுவா. இதெல்லாம் கேட்டாலும் சரி இவர்கள் இப்படித்தான் அப்படின்னு உங்கள் மனசில் பாரம் ஏற்றிக்காமல் இருக்க பழகிக்கோங்க. அது பாரமாக இருக்கும், காயமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் கேட்டு கேட்டு சரி இவர்கள் இப்படிதான்னு சொல்லி நீங்கள் பலமாகி மனசு பாறாங்கல் மாதிரி ஸ்ட்ராங் ஆயாச்சுன்னா இது எதுவுமே உங்களை பாதிக்காது. அடுத்தவர்கள் உங்களுடைய நிம்மதியையோ சந்தோஷத்தையோ ஆனந்தத்தையோ கெடுக்கிறதுக்கு அலோ பண்ணாதீங்க. ஏன்னா அவள் எதாவது சொல்கிறான்னா நாம் அலோ பண்ணி அதை மைண்டில் ஏற்றிண்டா தான் நமக்கு டிஸ்டர்பன்ஸ். எதெல்லாம் உங்கள் மனசை தொந்தரவு பண்ணுமோ அது எல்லாம் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்காமல் தூக்கி போட பழகும். இப்போ கையில் ஒரு குப்பையை வச்சுட்டு இருக்கோம், ஒரு அழுகி போன பழம் இருக்குன்னா நாரும் அப்படின்னா அதை கையில் வச்சுக்கூடாது, தூக்கி போட்டுருணும். சரியா? ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு சாமான் வச்சுருக்கோம், சாப்பிட்ற பொருள் எக்ஸ்பைரி ஆகிடுதுன்னா கையோடு கொண்டு தூக்கி போட்டுருவோம். ரைட்? அதுக்கு மேலே அது பத்திரமா வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை, அதே மாதிரி தான் யாராவது ஒருத்தர் சின்ன இந்த நெகட்டிவான விஷயங்கள், இந்த டாக்ஸிக் பீப்புளுடைய வார்த்தைகள், இது எல்லாத்துக்குமே எக்ஸ்பைரி டேட் ரொம்ப குறைவு. டக்கு டக்குன்னு அது எக்ஸ்பைரி ஆகிடும். அதுக்கு மேலே அதை பத்திரப்படுத்தி வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல விஷயங்கள், சில விஷயங்கள்லாம் எக்ஸ்பைரியே கிடையாது, லாங் டியூரேஷன், அது பாட்டுக்கு இருக்கும். இப்படி பகவத்கீதை, பாகவதம், ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் இவ்வளவு காலங்கள் கடந்து, வேதம், உபனிஷதங்கள், திவ்ய பிரபந்தம் இதெல்லாம் பார்த்தோம்னா இதுக்கெல்லாம் எக்ஸ்பைரியே கிடையாது. இன்னும் எத்தனை கோடி வருஷமானாலும் அங்கே இருக்கிறவர்களுக்கு இது உபயோகப்படும். அதனால் சில நல்ல விஷயங்களுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. கெட்ட விஷயங்கள், நம்ம மனசை வருத்தப்படக்கூடிய விஷயங்கள், வருத்தப்பட வச்ச சம்பவங்கள், இது எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி உண்டு. அதுக்கு மேலே அதில் வேல்யூ கிடையாது. அதே என்ன எடுத்துக்கணுமோ அந்த விஷயத்தை எடுத்து தூக்கி போட்டுருணும். அப்போ மனசு பலமாகணும், மனசு ஸ்ட்ராங் ஆகணும். இப்போ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோம், என்னத்துக்குன்னா உடம்பு ஸ்ட்ராங் ஆகிறது, மசில்ஸு, போனு,
நர்வ்ஸ் இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும் பொழுது ஹோல் பாடியே ஜம்முன்னு ஆகிறது. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்லாம் சொல்கிறா இல்லையா, போன் வெயிட்லாம் தாங்கணும். ஒரு 40 வயசு ஆயாச்சுன்னா ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க, அப்போ தான் போன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், மசில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், எல்லாமே அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இது எல்லாமே சொல்லுவார்கள். ஏன்னா அந்த ஸ்ட்ரென்த்து தான் லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப அவசியம். இதே தான் மனசினுடைய ஸ்ட்ரென்த், எமோஷனல் ஸ்ட்ரென்த், அப்புறம் பிரெயினோட ஸ்ட்ரென்த், நம்மளுடைய தாட்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் உங்களால் லீட் பண்ண முடியும். இல்லாட்டி சில பேர் சொல்லுவாங்க பார்த்தாலும் ஏதாவது உடம்புக்கு வந்துட்டே இருக்குது அப்படின்னா ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இல்லை. அதே மாதிரி தான் எமோஷ்னலி மென்டலி ஸ்ட்ராங்காக இல்லைன்னா எல்லா விஷயமும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணும். நம்ம எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருக்கும், மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரைட், இதெல்லாம் அப்படி தான் இருக்கும், இதெல்லாம் போய் மனசு அலட்டி அடுத்த வேலையை பார்க்கலாம் போ அப்படின்னு போயிட்டே இருக்கும். அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இருந்ததுனால தான் பீஷ்ம பிதாமகர் அம்பு படுக்கையில் இருந்த பொழுது கூட தைரியமாக உத்தராயணம் வரணும்னு காத்துட்டு இருந்தார். இல்லாட்டி உடம்பு அடிபட்டு கிடக்கிற சமயத்தில் அவருக்கும் இச்சா மிருத்யு, நினச்ச நேரத்தில் மரணம் அடையலான்னு வரம் இருந்தது. ஓகே, அம்பு படுக்கையில் விழுந்தோம், நெக்ஸ்ட் மொமெண்ட் நான் கிளம்பணும்னு நினச்சினா போயிருப்பார். அத்தனை ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்து இல்லை. மகாபாரத யுத்தம் முடிஞ்சு கிருஷ்ணன் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது அவன் கண்ணெதிர்க்க தான் நான் போவேன்னு அதனால பீஷண பிரதிஜை பண்ணதுனால தான் அவருக்கு பேர் பீஷ்மர்னு பேர். ஸோ மென்டல் ஸ்ட்ரென்த்து எவ்வளவுக்கு எவ்வளவு மென்டல் ஸ்ட்ரென்த் வருதோ அத்தனைக்கத்தனை நம்ம லைஃப்பில் ப்ரோக்ரஸ் ஆகி போயிட்டே இருப்போம். அப்போ மட்டும்தான் ரொம்ப பூஞ்சி ஆரம்பிச்சு நிறைய ட்ராவல் பண்ண மாட்டோம், ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்க மாட்டோம். பட் உடம்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் எவ்வளோ நேரம் வேணால் ட்ராவல் பண்ணுவோம், எவ்வளோ நேரம் வேணால் மலை ஏறுவோம். பார்க்கலாமே இந்த உத்தராகண்ட்லாம் பார்த்தோம்னா இந்த பிட்டு, இந்த டோலி கூட 4 பேர் தூக்குவா, பிட்டுலாம் ஒரு ஆள் தூக்கிட்டு போவா. 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் அந்த ஹப்பில் மலையேற்றத்தில் ஆளை தூக்கிண்டு யமுனோத்திரிக்கு ஏறுவா. அதே வெயிட்டை தூக்கிண்டு கீழே இறங்குவா. தான் வெயிட் ஒன்று, இன்னொரு ஆள் வெயிட் 70 கிலோ 80 கிலோ வெயிட்டை ஒரு ஆள் தூக்கிண்டு ஹோல் இது 6 கிலோமீட்டர்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அங்கங்கே நிறுத்துவா. பட் ஆனால் தன் வெயிட்டை தாண்டி இன்னொருத்தர் வெயிட்டை தூக்கினோம்னா உடம்பு என்ன ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும். அப்போ மைண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், மென்டல் ஸ்டெபிலிட்டி. உடம்பு எல்லாருக்கும் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும். ஆனால் எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி வேலை பண்ணுறதுக்கு தைரியம் இருக்கும்? இன்றைக்காவது ஒரு நாள் ஒர்க் அவுட் அப்படின்னு சொன்னா வேணா ஒரு 10 கிலோ மூட்டையை தூக்கிண்டு ஏறி இறங்கிட்டு நான் 10 கிலோ தூக்கிட்டு ஏறினேன் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஆனால் ஒரு நாளை போல் 6 மாதமும் அன்றைக்கி யாராவது தூக்கினாதான் பைசா. நீங்கள் ஒரு ஆளையே தூக்கி எக்ஸ்ட் போயிட்டு வாங்கலாம், 2000 ரூபா வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளை போல் 180 நாள் டெய்லி தூக்கணும். அதில் மழையெல்லாம் வேற உண்டு, அந்த இடத்துல சில இடத்துல வழுக்கும், கூடவே அந்த குதிரை வரும், கூடவே பால்கி வருவா, கூடவே மனுஷன் நடப்பா, சைடுன்னு சொல்லி ஏறி இறங்கணும்னா ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருந்தாலும் மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும். அந்த அளவுக்கு மைண்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே. அப்போ மனசு ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கு ஈஸியஸ்ட் ஆப்ஷன் சத் சங்கம், சத்குருநாதனுடைய அந்த சங்கத்தில் இருக்கிறது. கோவில் பூஜை, பாராயணம், நாம ஜபம், இது எல்லாமே நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக மட்டும்தான். நாம் ஸ்ட்ராங் ஆக 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 நிறைய விஷயங்களுக்கெல்லாம் மனசை போட்டு அலட்டிக்க மாட்டோம், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்துடும். அதனால் சத்ரபதி சிவாஜி அப்பப்போ எங்கெல்லாம் இருக்காரோ அங்கே வந்துடுவார். சதாரால சத்ரபதி சிவாஜி இருக்கும் பொழுது சமர்த்த ராமதாசர் அங்கே இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ரங்கநாத சுவாமி, இந்த சமர்த்த ராமதாசருடைய அந்த பஞ்சாயத்தனத்தில் ஒருத்தர் ரங்கநாத சுவாமி, கேசவ சுவாமி அவெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. அதில் ரங்கநாத சுவாமி அவர் தான் ரொம்ப பாஷான ஒரு சாது. நல்லா செல்வ செழிப்போட தான் இருப்பார், நல்லா வெள்ளை குதிரையில் தான் வருவார், நல்ல ஆபரணங்கள் தான் போட்டுப்பார், ரொம்ப ராயல் குரு அவர். இன்னைக்கு சொல்ல கார்பரேட் குரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ரொம்ப ராயலாக அவர் சாப்பிட்ற சாப்பாடு, அவர் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து ஒரு ராஜாதிராஜன் போல தான், ஒரு இளவரசன் போல தான் அவருடைய ஆடம்பரமான ஒரு சாது, ஆடம்பர சாது அப்படிதான் சொல்லணும். அவரும் பார்க்குறார், சமர்த்த ராமதாசன் வந்திருக்கார், நம்மளும் போய் பார்ப்போம், ஏன்னா அவெல்லாம் தோஸ்து, கட்டாயம் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் அவருடைய சிஷ்யர்களோட
வந்தாலே அந்த தாம்பீகம் இருக்கும், அவருக்கு கிடையாது. ஆனால் அந்த வெள்ளை இருக்கிறது பார்க்குறவா அழகு என்ன இது, இதெல்லாம் எப்படி ஒரு சாதுவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தோணி போயிடும். அந்த மாதிரி தான் வருவார். நல்லா குதிரை மேலே வருவார், நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் பட்டாடை உடுத்தின்ட்டுப்பார், நல்ல தங்க ஆபரணங்கள்லாம் போட்டுப்பார். நம்ம நவராத்திரி சமயத்தெல்லாம் ஸ்ருங்கேரி போனோம்னா அந்த ஸ்ருங்கேரியில் ஆச்சாரியால் பார்த்தா அன்றைக்கி நல்லா கிரீடம் எல்லாம் போட்டுண்டு உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவ்வளோ ஆபரணங்கள் போட்டுண்டு பட்டாடை உடுத்திண்டு அந்த சாரதா கோவிலில் அது தர்பாரில் உட்காந்து ஜம்முன்னு ராஜா மாதிரி உட்காந்துட்டு இருப்பார். இவர் என்ன சன்னியாசி வேறு, இவர் சம்சாரி கூட சன்னியாசி. ஆனால் தலையில் கிரீடம் வைரமெல்லாம் பதிச்ச கிரீடம் எல்லாம் அமக்கலமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி பார்க்கணும். நம்ம மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் பண்ணுவா மதுரையில். அந்த கல்யாணம் பண்ணி இருக்கக்கூடிய அந்த பட்டாச்சாரியர்கள் பார்க்கணும், தலையில் அந்த பட்டு தலப்பா என்ன, அவள் கையில் அந்த கடாலாம் போட்டுன்னு இருப்பா. அதெல்லாம் பார்த்தா என்ன சம்பாத்தியம் இருக்கும் அவளுக்கு அப்படிதான் தோணும். கழுத்தில் அவள் போட்டுன்னு இருக்க அந்த மாலையும் அதுவும் ஏதோ ராஜ பரம்பரை அப்படின்னா பண்ணுவாள்லாம் அங்கே பூஜை பண்ணப்பட்டவா அவளுக்கு என்னடா அது மீனாட்சி கல்யாணம் அப்படின்னாலும் அந்த ஒரு அலங்காரம் ஜம்முன்னு உடம்புல எல்லாம் சந்தனம் எல்லாம் பூசிண்டு பட்டாடை உடுத்திண்டு ரொம்ப கம்பீரியமா அப்படிதான் வருவா. இந்த ரங்கநாத சுவாமி எப்பொழுதுமே அப்படிதான் வருவா. சத்ரபதி சிவாஜி அவனும் அங்கே வந்திருக்கான். சமர்த்த ராமதாசர் ரொம்ப சந்தோஷம், சத்ரபதி சிவாஜி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சத்ரபதி சிவாஜி அங்கேயே அவனும் தங்கிட்டு இருந்தான். சமர்த்த ராமதாசர் எப்பொழுதும் போல காத்தால எழுந்து அவருடைய அனுஷ்டானம், சூரிய நமஸ்காரம், பக்கத்தில் எங்கேயா நதியில் இருந்தால் நதியில் தான் போய் குளிப்பார். வெளியே இல்லைனா மட்டும்தான் கிணத்துல எங்கேயா குளிப்பார். இல்லாட்டி கூடுமான வரைக்கும் அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் வேகமாக அவர் நடந்து போயிடுவார். நடந்து போவார், நதியில் குளிப்பார், திரும்பி வருவார். யார் வந்தாலும் பெருசாக அந்த அனுஷ்டானம் எல்லாம் விட்டு கொடுக்கவே மாட்டார். அவரோட ருட்டீன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். மற்ற சமயத்தில் எல்லாம் பேசுவார். அப்போ சமர்த்த ராமதாசர் இந்த அவருடைய அனுஷ்டானம், சூரிய நமஸ்காரம், நதி குளியல் இதுக்காக அவர் கிளம்பி போயிட்டார். சத்ரபதி சிவாஜி தங்கியிருக்கா. அந்த சமயத்தில் நல்ல ஒரு பெரிய வாத்தியம் எல்லாம் முழங்கிறது. வாத்தியம் எல்லாம் முழங்கிறது அப்படின்னு வெளில வந்து இப்படி பார்க்குறான், மேலேருந்து பார்க்குறான். பார்த்தா இவர் ஜம்முன்னு குதிரையில் வர, கூடவா சிஷ்யாலும் ஜம்முன்னு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிண்டு இப்படி பார்த்தா யாருன்னு கேட்டால் ரங்கநாத சுவாமி. ஓ இவர் தானா அது அப்படின்னு பார்த்தா சிவாஜிக்கு ஒரு க்ஷணம் தோணி போயிடுது, என்ன சாது இவர் இப்படி டாம்பிகமாக வராரு, இன்னும் ராஜா மாதிரி வராரு. கூட சிஷ்யாலும் பார்த்தா எல்லாம் பரம சௌகரியமாக நல்ல செல்வ செழிப்போடு இருக்குது. என்னத்தை தியானம் பண்ணுவா, என்னத்தை ஜெபிப்பா, என்ன பூஜை பண்ணுவா, என்ன கைண்ட் ஆஃப் லைஃப் இவா லீட் பண்ணுறா அப்படின்னு ஒரு க்ஷணம் அவருக்கு வந்து அப்படின்னு ஒரு உதாசீனமான ஒரு ஆமாம் என்ன ரங்கநாத சுவாமி. ஆனால் கேள்விப்பட்டிருக்கார் ரங்கநாத சுவாமியை பற்றி பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கார். சமர்த்த ராமதாசருக்கு ரொம்ப அத்தியந்தம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கார். ஒரு க்ஷணம் அப்படி நினைச்சா அப்புறம் ஓகே ரைட், சமர்த்த ராமதாசர் ஒருத்தரை கொண்டாடுறாருன்னா அர்த்தம் இல்லாமல் கொண்டாட மாட்டார், சும்மா ஒரு பண்ண மாட்டார், ஏதோ விஷயம் இருக்கும். ஆனாலும் இவர் இப்படி இருக்கிறது எனக்கு ஒத்து வரல, அவன் மைண்டில் அது வந்துடுத்து. சரி இருந்தாலும் அவர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு சத்ரபதி சிவாஜி வந்து அழகா தன்னுடைய ஆளை அனுப்பி இந்த மாதிரி சமர்த்த ராமதாசர் வந்திருக்கார், இங்கே எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு, நீங்களும் இங்கே சாப்பிடணும் அப்படின்னு சொன்னோன்னா அவளும் சரி நாங்கள் போய் என்னுடைய பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு நேராக போயாச்சு. சத்ரபதி சிவாஜியை வந்து கூப்பிட்டான் அப்படின்னு தான் காண கிடைக்கிற சில இடங்களில். இப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அவள் ஒரு இடத்துல போய் அவளுடைய பூஜா விஷயங்கள்லாம் இறக்கி வச்சு ரங்கநாத சுவாமி அவருடைய பூஜையெல்லாம் ஆரம்பித்து அதுக்கான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கார். ஸோ அவர் பூஜையை முடிச்சுட்டு வந்தால் சமர்த்த ராமதாசனும் வருவார். ஸோ எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு பக்கம் சாப்பாடு, இவா சிஷ்யாலாம் நிறைய பேர் வந்திருக்கு, அவளுக்கும் சேர்த்து சமையல் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிடணும் அப்படின்னு சமர்த்த ராமதாசர் போனவர் திரும்பி வரணும். ஆனால் சிவாஜி மனசுக்குள்ள இது ஒரு அது ஓகே, சமர்த்த ராமதாஸ் சொல்கிறார் ஓகே அக்செப்ட், அவ்வளோதானே ஒழிய ஒரு பெரிய அபிமானம் எல்லாம் வரல. ஏன்னா சமர்த்த ராமதாசரை பார்த்த மாதிரி சத்ரபதி சிவாஜி துக்காராம் மகாராஜையும் பார்த்துருக்கான். ஸோ துக்காராம் மகாராஜ் ரொம்ப சிம்பிள், டவுன் டு எர்த், அவர் சாதாரண ஒரு ஃபேமிலி மேன் மாதிரி இருப்பார்.
எந்த இடத்துலையுமே தன்னை பிரகடனப்படுத்திக்க மாட்டார், எந்த இடத்துலையுமே ரொம்ப ராயலாக இருக்க மாட்டார். ரங்கநாத சுவாமி எப்பொழுதுமே ஒரு ராயல் தான். அவர் எல்லாமே அந்த அந்த ஒரு பிரீமியம் கேட்டகரியில் மட்டும்தான் இருப்பார் ரங்கநாத சுவாமி. கொஞ்ச நேரத்தில் சமர்த்த ராமதாசர் வந்தார். வந்த உடனே சத்ரபதி சிவாஜி வந்தால் அவர் நமஸ்காரம் பண்ணால் இந்த மாதிரி ரங்கநாத சுவாமி வந்திருக்கார், நான் அவரையும் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்தோன்னே அதுக்குள்ளே அவரும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொன்னார். ஸோ நீங்கள் சொல்லியாச்சுன்னா எல்லாம் நிவேதனம் எல்லாம் பண்ணிவிட்டு அவார்ட்லேயும் கூப்பிட்டுன்னு வந்து விடலாம், சாப்பிட்டு விடலாம் அப்படின்னு சொன்னோடனே சமர்த்த ராமதாசர் எனக்கு ரொம்ப பசிக்கிறது, எனக்கு உடனே இப்போ சமையல் ஆன வரைக்கும் போடும் அப்படின்னா. சிவாஜி மகாராஜா பார்த்தார், இப்படிலாம் சொல்ல மாட்டார் சமர்த்த ராமதாசர். ரொம்ப சந்தோஷம், அப்படியே வந்திருக்கானா எல்லாம் விசாரிப்பார். இன்னைக்கு விசாரிக்கவே மாட்டேங்கிறார், ரொம்ப பசிக்கிறது. எதுக்கு நீ ரங்கநாத சுவாமி எல்லாம் கூப்பிட்டாய்? அவன் ஒரு பிரஷ்டன், அவன் சும்மா ஏதோ ஒரு சாமியார் வேஷம் போட்டுருக்கான். பிரஷ்டன்னா அதெல்லாம் ஒதுக்கி வச்சான். அந்த மாதிரி ஜாதி பிரஷ்டம் பண்ணுறது, ஊர்லேருந்து பிரஷ்டம் பண்ணுறது. பிரஷ்டன் அப்படின்னா தள்ளி வைக்கப்பட்டவன், தள்ளி வைக்க வேண்டியவன் அப்படின்னு அர்த்தம். அன்ஃபிட் ஃபார் நத்திங், அந்த மாதிரி ஃபிட் ஃபார் நத்திங்கிற மாதிரி இவன்லாம் பக்கத்தே வரக்கூடாது, ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாதவன் அப்படின்ற மாதிரி பிரஷ்டன் அவன். அவனெல்லாம் போய் அவனோட நான் எதுக்கு சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சிவாஜிக்கு புரியலை. ஏன்னா ரொம்ப அத்தியந்தம் ரெண்டு பேரும், பல தடவை கேள்விப்பட்டிருக்கான். இப்பயும் கூட சமர்த்த ராமதாசரோட சில சிஷ்யர்கள் இல்லை ரங்கநாத சுவாமி மேலே ரொம்ப அபிமானம் உண்டு, ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஒரு ஆத்மார்த்த ஸ்நேகிதம் எல்லாம் உண்டு. இங்கே சமர்த்த ராமதாசருடைய ஆட்டிடியூடோ இல்லாட்டி அவருடைய பாடி லாங்குவேஜோ வார்த்தைகளோ இது எதையுமே பிரதிபலிக்கிறதுல ஒரு கேவலமா ஐயோ அவனெல்லாம் அவனுக்கெல்லாம் சாப்பாடு வேண்டாம், நம்ம சாப்பிட்டா போதும். நீ என்ன பண்ணு சிவாஜி, ஒரு சேவகனை கூப்பிட்டு விஷயத்தை சொல்லு, இந்த மாதிரி நீங்கள் பிரஷ்டன், அதனால் உங்களோடலாம் சமர்த்த ராமதாசர் சாப்பிட மாட்டாராம், அதனால் நீங்கள் வர வேண்டாம், உங்கள் சாப்பாடு ஏற்பாடு பண்ணி சொல்லிட்டார் அப்படி விஷயத்தை சொல்லணும்னு சிவாஜிக்கு பகீர்னத்து. என்னதான் இருந்தாலும் ஒரு சாது அவர், இவர் தடாலடியாக அப்படி சொல்கிறத போய் எப்படி கன்வே பண்ணுறது, இப்படிலாம் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு நடந்து குருஜி அம்மா கிட்ட இப்போ சொல்லுடா அவளுக்கு அறிவு இல்லைன்னு சொல்கிறான்னு. நான் அப்போ இத்தனோடு 18-19 வயசு பையன், அது எப்படி அறிவு? அப்போ அம்மா வயசுக்கு அவள் சொல்கிறான். நம்மெல்லாம் போய் சொன்னோம்னா எனக்கு நல்லா ஞாபகம். ஒரு தடவை குருஜி அப்பா பார்க்கறதுக்கு யாரோ பேஷண்ட்டு வந்தால், அந்த பேஷண்ட்டு வந்து அவள் சொந்தக்கார அவள் சொல்லி வந்தோம் அப்படின்னு ரொம்ப பெருமையாலாம் அதோ சொல்லி ஓவராக அவளை பற்றி ஹைப் கொடுத்துட்டு அந்த குருஜி அம்மா எங்கேயோ உட்காந்துட்டு அம்மா காலையில் விழுந்துடுச்சு. அம்மாவால் யோசிக்கவே மாட்டேன், நேரம் வந்தா அவள் தானே பெரிய அகம்பாவியாச்சு அவள் அப்படின்ட்டா. சொந்தக்கார முகத்தில் பிளண்டாக வந்து சொல்லியாச்சு. நான் ஓடிட்டேன், இது எங்கேயோ அம்பளை போய் முடியும், கவலைப்படாமல் அம்மா சொல்லிவிடும். ஆனால் நிச்சயமாக அவளோட ரியாக்ஷன் ஒன்று இருக்குமே. அடுத்த நாள் அந்த லேடி வந்துவிட்டா, நீ என்ன தைரியத்தை என்னை பார்த்து நீங்கள் அம்பாச்சு, உங்களுக்கு என்ன தெரியும் என்னை பற்றி ஆசா போச்சான்னா. நான் அம்மா ரியாக்ட் பண்ணால் அப்புறம் அம்மா உட்காந்து அப்படி படிச்சு பதில் சொல்லுங்க, என்ன நினச்சிட்டு இருக்காரு, எனக்கு சொந்தக்காரமே இப்படி அவமானப்படுத்திக்கிறேன். அம்மா அப்படி தலையை தூக்கி பார்த்து அகம்பாவியை பார்த்து அகம்பாவின்னு சொல்ல வேறு என்ன சொல்லணும்ட்டா. அவளுக்கு இன்னும் அவமானமாக போயிடுச்சு. நான் வேற அங்கே நிற்கிறேன், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நான் கிளம்ப இருடா அப்படின்ட்டு அம்மா. எனக்கு அங்கே இருக்கவும் முடியலை, போகவும் முடியலைன்னா அம்மா எதுக்கு சொல்லலாம். அம்மா யாரை சொல்ல, அந்த லேடி அப்போ மிடில் ஏஜ் அவள், மேபி அவளுக்கு அவர் கல்யாணம், அவளுக்கு பசங்கள்லாம் இருந்துருவா, ஒரு 35-40 வயசு இருக்கும். அப்போ எனக்கு ஒரு 15-20 வயசு இருக்கும் வச்சுக்கோங்களேன். குருஜி அம்மாவுக்கு வயசு 50-55 வயசு. அம்மா சொல்லலாம், அவள் கேட்டுக்கலாம். இதில் நான் அங்கே நிற்கிறதுக்கு ரைட்ஸே கிடையாது. ஏன்னா போகவும் விடலை குருஜி அம்மா, நான் அமைதியாக நிற்கிறேன். அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் மட்டும் அகம்பாவி இல்லையா, ஆசா போச்சான்றா. அம்மா சொல்கிறா, நான் அகம்பாவியா, ஆமாம் அகம்பாவியா, அப்போ நீ எந்த அகம்பாவி, எனக்கு பார்த்து என்னடா அது கொலையாடி சொன்ன மாதிரி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு கவலை. அதுக்கப்புறம் விட்டு கிளம்பி போயிட்டா. எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது, என்னம்மா இதெல்லாம் போய் ஏன் சொல்லணும், என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு. இதே தான் சொல்ல போய் நான் மாட்டின்டுவேன். அவள் வந்தால் கோச்சிட்டு போயிட்டா, இப்போ நான் குருஜி அம்மாவோட இருக்கேன், டெய்லி நான் குருஜி அம்மா முகத்தில் முடிக்கணும், ஆப்ஷனே கிடையாது. சரின்னு விட்டுட்டேன். ஆனால் பல சந்தர்ப்பங்களில் அதன் பிறகு அவள் நிறைய தடவை வருவாள். அந்த ஆட்டிடியூடில் அவகிட்ட மாற்றம் வந்தது, நான் கண்ணெதிர்க்க பார்த்துருக்கேன். அதன் பிறகு அவளுக்கு குருஜி அம்மாவை புரிஞ்சுது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அது.
அவளுடைய விஷயத்தை பிளண்டா அவகிட்ட சொல்றதே எத்தனை பேருக்கு வரும்? அவள் ஹஸ்பண்டால் சொல்ல முடியுமா? அப்பா அம்மாவால் சொல்ல முடியுமா? அதில் அவள் குருஜி அம்மா அதுக்கப்புறம் 2-3 தடவை வரும்போதெல்லாம் குருஜி அம்மா தான் அப்படி முகத்தை திருப்பிட்டு போவா. ஆனால் அப்படியே அவருடைய ஆட்டிடியூட் மாறி குருஜி அம்மாவை நமஸ்காரம் பண்ணுறதுன்னு எல்லாம் நான் என் கண் கொண்டு நான் பார்த்துருக்கேன். மகாத்மாக்களுடைய அந்த தைரியம், அந்த அந்த வார்த்தைகள்லாம் நிஜமாக நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. சத்ரபதி சிவாஜி திடுதிருன்னு முழிக்கிறான். இதை போய் எப்படி கன்வே பண்ணுறது அவர்கிட்ட? அவருக்கு ஒரு சிஷ்ய கூட்டம் இருக்கு. யாரோ ஒரு ஆள் ரோட்ல போறவன்னா சொல்லலாம். இவன் வந்து சத்ரபதி சிவாஜி வாலண்டியரா நீங்க சாப்பிடறவனால கூப்பிட்டுருக்கான். இப்போ இவன் போய் நல்ல வேலை அவனுக்கு சந்தோஷம், நம்மளை போய் நீ போய் சொல்லுன்னு சொல்லாம விட்டாரு. ஏன்னா சமர்த்தராமன் அது பண்ண மாட்டார். ஏன்னா இவன் சத்ரபதி, இவன் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி சத்ரபதி சிவாஜி இப்படி நின்றுட்டு இருக்கான். ரியாக்டும் பண்ண மாட்டேங்கிறான், ரிப்ளையும் பண்ண மாட்டேங்கிறான், ரெஸ்பாண்டும் பண்ண மாட்டேங்கிறான். சமர்த்த ராமதாசர் பார்த்தார். ஒரு சேவனை கூப்பிட்டாங்க, வாடாங்க அப்படின்னு கூப்பிட்டார். எல்லாம் சொல்லி போ எப்படி போய் சொல்லுன்னு அவன் திரு முழிக்கிறான். இதை போய் நான் எப்படி அவர்கிட்ட சொல்றது? இங்கே சத்ரபதி சிவாஜியை பார்க்குறான். சிவாஜி ஒன்றும் சொல்ல மாட்டேன். சாதாரணமாக சிவாஜி மகாராஜா சொல்லுவான். அவனுக்கு தெரியும் சிவாஜி மகாராஜா சமர்த்த ராமதாச சொல்றதை மீறி ஒன்றும் சொல்ல மாட்டான், ஒன்றும் பண்ண முடியாது. சரி சமர்த்த ராமதாச சொல்லியாச்சுன்னு அவன் கிளம்பிட்டான். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. जय भोलो सीता रामचंद्र भगवान की जय. जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय भोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा.